Friends, welcome to my channel. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்மளோட ப்ளவுஸை நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறையா பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அதற்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி உங்களுக்கு நீங்களே அளவெடுத்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி அளவெடுக்கிறது அதுன்றதை நான் மற்றவங்களுக்கு பண்ணல, எனக்கு நானே எப்படி அளவெடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, யாராவது ஒரு கஸ்டமருக்கு அளவெடுக்கிற மாதிரி எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் போட முடியல, யாருமே வரமாட்டாங்க இல்லையா வீடியோனா அளவெடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு நானே அளவெடுத்து அளவுகளை நோட் பண்ணி வச்சு அதுக்கான கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியான வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளே அளவெடுத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மார்பு சுற்றளவு ஃபுல் லென்த்து வேணும். ஓகேங்களா, மற்றவங்க கஸ்டமருக்கு எடுக்கப்பீங்க அப்படின்னா கை ரெண்டையும் மேலே தூக்க சொல்லி இந்த ஆம்கோலை சுற்றி அளங்க. இப்போ எனக்கு நானே எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அப்படியே ஃபுல்லாகவே மேலே நல்ல முதுகுக்கு இந்த அளவுக்கு தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு நல்லா ஆம்கோல் கிட்ட டைட் பண்ணி பிடிங்க. நல்லா டைட் பண்ணி, அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம டைட்டாக தானே போடுவோம், அதனால் நல்லா டைட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா 34 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, இந்த 34 இன்ச்சோட +2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் எப்பயுமே செய்ய வேண்டியது. இப்போ நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 34. ஓகேங்களா, அதோட +2 ஆட் பண்ணிக்கணும். எப்படி நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி வச்சுட்டு பேக் சைடையும் கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு டைட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி எடுக்கணும். 34 இன்ச் வருது. இது இப்படி தான் மார்பு சுற்றளவு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பின்பக்கம் ஷோல்டர் ஃபுல் லென்த்து வந்து நம்ம இங்கேருந்து இந்த சைடில் கரெக்டாக இந்த எல்போலேருந்து இந்த எல்போ வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லி ஃபுல் லென்த்து எவ்வளோ வருதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் நமக்கு வந்து ஃபுல் லென்த் வந்து எதுக்கு வேணும்னா, நம்ம காலர் வச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ஃபுல் லென்த்து தேவைப்படும். மேக்ஸிமம் நம்ம கழுத்து அகலம் வந்து 2.25 3 வரைக்கும் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். கழுத்தோட உயரம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் முதுகில் வச்சு எவ்வளோ உயரன்றதை நம்ம மென்ஷன் கலந்துக்கலாம். பட் ஆனால் அந்த இது சரியாக இல்லை அப்படின்னா கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு துணி அகலம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணால் கூட ஃபுல் லென்த்து பின்பக்க உயரத்துலேருந்து அந்த அகலத்தை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே உள்ள கழுத்தோட உயரம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் அளவெடுக்கலாம். ஓகேங்களா, பின்பக்க உயரம் எவ்வளோ வேணுன்றதை வந்து பின்பக்கம் கரெக்டாக ஷோல்டரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கே வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சு அளவெடுங்க. ஓகேங்களா, பின்பக்க உயரம். நெக்ஸ்ட்டு முன்பக்க கழுத்தோட உயரம் எவ்வளோ வேணும்னு சொல்லி ஷோல்டர்லேருந்து இந்த லென்த்து இந்த வச்சு இப்படி காட்டுங்க. ஓகேங்களா, பின்பக்க கழுத்தோட உயரம் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சு கிட்ட வச்சிங்கன்னா எல்லாருக்குமே நார்மலாக இருக்குங்க. அதை விட மேலே சில பேர் ரொம்ப க்ளோஸ்டாக போட விரும்புவாங்க அப்படின்றவங்களுக்கு 5 இன்ச்சு வைங்க. இல்லை ரொம்ப லோவாக போடுறோம் அப்படி விருப்பப்படுறவங்களுக்கு 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து அளக்க வேண்டியது வந்து கை சுற்றளவு. நம்மளோட ஆம்கோல் கிட்ட நம்ம கையோட சுற்றளவு அது வந்து சைடாக கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு அளக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கை சுற்றளவு இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. கரெக்டாக டைட்டாகவே பிடிங்க. ப்ளவுஸ் வந்து நம்ம டைட்டாக தானே போடுவோம், அதனால் டைட்டாகவே பிடிங்க. எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 16 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு வந்து 16 இன்ச்சு கிட்ட இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கை சுற்றளவு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கையோட உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் எவ்வளோ லென்த் வேணுன்றதை கஸ்டமர்கிட்ட கேட்டு இந்த லென்த் அளந்துக்கோங்க. கடைசி கீழே நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஷோல்டர்லேருந்து நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் வருது அப்படின்றது கரெக்டாக நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக எடுங்க. ஓகேங்களா, ஷோல்டர்லேருந்து கரெக்டாக எனக்கு வந்து 9.5 வருது. இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் தாங்க நம்மளோட ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டான முக்கியமான இது. அதனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணி எடுங்க. அப்படின்னா தான் நிறையா கரெக்டாக வரும் உங்களுக்கு. எனக்கு கரெக்டான அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 9.5 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கீழே சுற்று கீழே வந்து இடுப்புக்கிட்ட நம்ம போடுற பெல்ட் பார்ட்டு, அது எந்த இடத்துல நம்ம பெல்ட் பார்ட் பின்பக்க அளவு கேட்டாங்களோ அந்த அளவுலேருந்து டைட் பண்ணி எவ்வளோ இன்ச்சஸ் வருன்றதை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அளங்க. எனக்கு ஒரு 31 இன்ச் வருதுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளே வந்து அளவு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் அளவு எடுத்த எல்லா அளவையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி நமக்கு நம்மளே அளவெடுக்கணுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கான கட்டிங் போட்டு
ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க கட்டிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்னோடய அளவுகளை நம்ம எடுத்தாச்சு. இப்போ அளவுகளை வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடலாம். ஒரு நார்மல் ப்ளவுஸு நேர் கட்டிங், ஓகேங்களா? நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங் கிடையாது, நேர் கட்டிங். ஜஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டால் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நேர் கட்டிங் போட்டால் தான் கரெக்டாகவே இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம கீழே தையலுக்கான அளவு விட்டுருக்கோம். மேலே கீழே மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு கிட்ட விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு இப்போ நம்ம அளவுகளை அளந்து எழுத போகிறோம், மார்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பின்பக்க அளவுகள் வந்து எவ்வளோ சொன்னோம்? பின்பக்க அளவு எனக்கு வந்து பின்னாடி என்னால் பார்க்க முடியாதனால நான் 14 இன்ச்சு கிட்ட வச்சா சரியாக வரும். 14 இன்ச்சு எனக்கு, ஓகேங்களா? பின்பக்க உயரம் வந்து என்னோடய உயரம் வந்து 14 இன்ச்சு. நான் அப்போ அளந்து தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக போடுறேன். அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் தள்ளி 14 இன்ச்சு பின்பக்க உயரம், 14 இன்ச்சு எனக்கான அளவு, சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். தையலுக்கான ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஷோல்டரில் பிடிப்போம் இல்லையா, அந்த தையலுக்கான ஒரு அளவு. நெக்ஸ்ட்டு கழுத்தோட உயரம். கழுத்தோட உயரம் எவ்வளோன்னு கணக்கு பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா, மொத்த உயரத்தில் உங்களுக்கு பின்பக்கம் எவ்வளோ வேணும் அப்படின்றது நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு மேக்ஸிமம் ஒரு 5.5 இன்ச்சு இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஒரு 5.5 இன்ச்சு கிட்ட வச்சுருக்கேன். 5.5 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிக்கோ. கரெக்டான அளவு 5.5 மார்க் பண்ணியிருக்கேன் பின்பக்க கழுத்தோட உயரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கழுத்தோட கேப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்தோட கேப் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 3 இன்ச்சுங்க. கரெக்டாக எல்லாருக்குமே வந்து 3 இன்ச்சுன்றது நார்மல், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு அவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு எனக்கு போதும். ஸோ 2 இன்ச்சு நான் அளந்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ எல்லாமே கரெக்டான அளவுகள் நோட் பண்ணிகிட்ருக்கோம். இதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்பக்க உயரம் வந்து 13.5 இன்ச்சு. இந்த 13.5 இன்ச்சை ஒரு மார்க் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் 14 இன்ச் வச்சுருக்கோம். 13.5 இன்ச்சில் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, என்னோட சைடு அளவு, நம்ம சைடு அளவு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, இந்த சைடு அளவை தான் எவ்வளோ வரும்னா 13.5 இன்ச்சிலேருந்து 7.5 இன்ச்சு, ஓகேங்களா? 13.5 இன்ச்சிலேருந்து 7.5 இன்ச்சு. இது வந்து எல்லாருக்குமே நார்மலாக 7.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆள் வந்து குட்டையாக இருக்காங்க அப்படி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் 8 இன்ச்சு வைங்க, ஓகேங்களா? 13.5 எவ்வளோ பின்பக்க உயர வச்சாலும் நீங்கள் 13.5லேருந்து இந்த அளவு வைங்க, ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ எனக்கு 13.5லேருந்து 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம மார்பு சுற்றளவு அளந்தோம். எனக்கு மார்பு சுற்றளவு 34 இன்ச்சு வந்துச்சு, ஓகேங்களா? அப்போ 34 இன்ச்சோட நான் +2 சேர்த்துக்கிட்டேன், 36 இன்ச்சு. கை வச்சு நம்ம அளக்குறோம். அது வந்து துணி கரெக்டான அளவுனா நம்ம துணியை அப்படியே கட் பண்ணி போட்டு எடுத்துடலாம். இது கரெக்டான அளவு இல்லை அப்படின்றதுனால, கையில் அளக்குறோம் அப்படின்றதுனால 34 இன்ச்சு, 34 இன்ச்சோட +2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 36 இன்ச்சு. இதை 2ஆக நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 36 இன்ச்சு 18. திருப்பியும் இது வந்து பின்பக்கம் மட்டும்தான் எடுக்கிறோம். அப்போ 18ல் பாதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 18ல் பாதி 9 இன்ச்சு. அப்போ என்னோடய மார்பு சுற்றளவு வந்து 9 இன்ச்சுங்கிறது சரியான அளவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இங்கே 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரியே இங்கேயும் இந்த கரெக்டான இந்த பாயிண்டில் ஒரு 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, கரெக்டாக 9 இன்ச்சுக்கு, ஓகேங்களா? இதை ஒரு லைன் ட்ராப் பண்ணிடலாம். சைடு அளவு மார்பு சுற்றளவு 34 இருந்துச்சு. அதோட +2 ஆட் பண்ணி அதை 4ஆக ஹோல்ட் பண்ணி 9 இருந்துச்சு, ஓகேங்களா? அதிலேருந்து இது ப்ளஸ் நம்ம தையலுக்கான அளவு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே நம்ம கரெக்டான அளவுகளை நான் குறிச்சிருக்கேன். இப்போ தையலுக்கான அளவு இங்கிட்டு 1/4 இன்ச்சு அரை இன்ச் தையலுக்கு, இங்கிட்டு ஷோல்டர் கைப்பிடிக்க அரை இன்ச்சு, இங்கேருந்து இங்கே ஒரு அரை இன்ச் தையலுக்கு, நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலம் அடித்து திருப்புறதுக்கு ஒரு அரை இன்ச்சு. இப்போ எல்லாமே தையலுக்கான அளவு மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கும். மார்க்கிங் வந்து நம்ம தையல் அளவில் தான் போட்டிருக்கோமா அப்படின்ற எந்த ஒரு குழப்பமுமே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம
பின்பக்க உயரம் ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் வளைவு எவ்வளோ இருக்கோ அது அப்படியே நம்ம 2 டேப் வச்சு ஹோல்ட் பண்ணி நடு சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சுருங்க. வச்சுட்டு ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, பிகினர்ஸ் நீங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேலு கரெக்டாக இந்த பாயிண்டில் இந்த ஸ்கேல் இணையிற மாதிரியும் இங்கே கீழே ஜாயின் ஆகிற மாதிரியும் வச்சு ஆம்கோல் வளைவு போட்டுருங்க. இவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஆம்கோல் வளைவு வராது. கழுத்தோட வளைவு வந்து நீங்களே நல்லா உங்களுக்கு கழுத்து அகண்டு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பின்பக்க வளைவும் கழுத்தோட அகலமும் ஆம்கோல் கிட்டேயும் சூப்பராக நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த பே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கழுத்தோட கட் பண்ணி கரெக்டாக 3 இன்ச்சு வச்சுருக்கோம் கழுத்தோட அகலம். அதில் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷோல்டர் கட் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கிறதுலையே கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கவே. சூப்பராக பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அளவுகளை வச்சு. இதை வந்து பட்டி பீஸ்க்கு நம்ம அப்படி எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் கரெக்டாக அளந்து எடுக்க மாட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது தான் கரெக்டாக அதுக்கான அளவுகளை அளந்து எடுப்பேன். பட்டி பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பின்பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இங்கே ஆம்கோல்கிட்டையும் ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பின்பக்கம் நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது வந்து கைப்பகுதி. இந்த துணியை அப்படியே திருப்பி ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4ஆக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்களேன், துணி முன்ன பின்ன இருக்குது. அதனால இதை வந்து சரி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதை 4ஆக மடிச்சிருங்க. இப்போ அளவுகள் கரெக்டாக இருக்கும். கீழே அலைன்மெண்ட்டுக்காக ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு லைன். கையோட உயரம் எனக்கு எவ்வளோ வேணும், அது கஸ்டமருக்கு எவ்வளோ வேணுன்றதை அளந்துக்கிட்டு அந்த அளவில் வைங்க. என்னோடய கையோட உயரம் வந்து நான் எழுதி வச்சுக்கிறது வந்து 6.5. ஓகேங்களா? 6.5 கையோட உயரம். என்னோட உயரம் வந்து 6.5 வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கையோட உயரம் வந்து கரெக்டான அளவுகள் 6.5 குறிச்சிருக்கேன். இது தையலுக்கான அளவு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு அளவு வரும் இல்லையா, இந்த சைடு அளவு எத்தனை இன்ச் பாருங்கள். இந்த தையல்லேருந்து கரெக்டாக இதுக்கும் தையல் இதுக்கும் தையல். ஸோ 3 இன்ச்சு நம்ம எப்போயுமே மைனஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஆம்கோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த வளைவு இந்த இடத்துல வர்ற மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நல்லா பெண்ட் பண்ணி வளைச்சிருங்க. இவ்வளோதாங்க. சூப்பராக உங்களுக்கு கை வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்துடும். இந்த இடத்துல சென்டரில் ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. சென்டர் பகுதி தெரிகிறதுக்காக. இது வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக இங்கேயும் ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணிடுங்க. கைப்பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து முன்பக்கம் ஃப்ரண்ட் பார்ட். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, பேக் பார்ட்டை போட்டு தான் எப்போயுமே ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும். நேர் கட்டிங் தான் நான் போட போகிறேன். ஸோ நேர் கட்டிங்கிறதுனால நம்ம அப்படியே இப்படி நேராக போட்டுருந்தோம். இதுவே நீங்கள் கிராஸ் கட்டிங்னா இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? இப்போ நேர் கட்டிங் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளவுஸை நேர்லேயே அப்படியே போட்டாச்சு. நல்லா கீழே இறக்கி வச்சுக்கோங்க.
ஓகேவா? இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ இது அப்படியே பேக் பார்ட்டை ஒரு ட்ரேஸ் எடுத்துருங்கண்ணா. ஸ்கேல் வச்சு நல்லா கோடு போடுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். அப்படியே ஒரு ட்ரேஸ் எடுத்துருங்க பேக் பார்ட்டை. வளைவு இது வந்து சரியான அளவு. இந்த சைடு மட்டும் நம்ம பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விடணுங்க. அது எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சைடோட அளவையும் கரெக்டாக ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம பண்ணியாச்சு. இந்த பேக் பார்ட்டை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பின்பக்க கழுத்தோட உயரம் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் சொன்னோம். எனக்கு வந்து நல்லா இறக்கம் வேணுங்க. பின்பக்க கழுத்தோட உயரம் நிறைய பேருக்கு க்ளோஸ்டாக விடுவாங்க, சில பேருக்கு இறக்கம் கேட்பாங்க. நம்ம இறக்க வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ வந்து கரெக்டான அளவு நீங்கள் ஷோல்டர்லேருந்து இறக்கிட்டேன். ஓகேங்களா? 6 இன்ச்சு வைக்கிறேன். 6 இன்ச்சு வச்சிங்கன்னா 7 இன்ச்சுக்கு வந்துடும். மேலே இருந்து கரெக்டாக அங்கேயும் நம்ம ஷோல்டருக்கு பிடிக்கிறோம் இல்லையா, அந்த அளவையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 6 இன்ச்சு வைக்கிறேன். 7 இன்ச்சுக்கு நமக்கு வந்துடும். கழுத்தோட உயரம் நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். 6 வச்சு 6.5 ஆக்குவோமா? 7 கூட ரொம்ப இறக்கமாக போயிடும். ஸோ நம்ம 6 வச்சுக்குவோம். 6ன்றது கரெக்டாக இருக்கும். நம்ம 6 வச்சுக்குவோம். ஓகேங்களா? 6ன்றது கரெக்டான அளவு. நம்ம அடித்து திருப்பும் போது 7 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சுக்கு வந்துடும். எனக்கு முன்பக்க அளவு கழுத்து 6 இன்ச்சு ஓகேவாக இருக்கும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட எந்த அளவு வேணுன்றதை அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டு கரெக்டான அளவுகளை குறிச்சிக்கோங்க. முன்பக்க கழுத்தோட அகலம் குறிச்சாச்சு, உயரம். நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட் குறித்தோம் இல்லையா, அதை கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எடுத்து அதுக்கான அப்பெக்ஸ் பாயிண்ட் குறிங்க. என்னோடய அப்பெக்ஸ் பாயிண்ட் அளவு எவ்வளோ சொன்னேன்? 9.5 இன்ச்சு. பட் கீழே நம்ம ஷோல்டர்லேருந்து இறக்கமாக வச்சு நம்ம இங்கேருந்து தானே சரியான ஷோல்டர் அளவுலேருந்து தானே எடுத்தோம். பட் இது தையலுக்கான அளவு இருக்குது, அதனால் நான் இறக்கி வச்சு எடுக்கிறேன். நான் தெரியாமல் மார்க் பண்ணிட்டேன். கரெக்டான அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து நம்ம கிராஸ் எடுக்கிறது 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடணும். இப்போ நம்மளோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்றதை ஒரு தடவை செக் பண்ணுவோம். 13 இன்ச்சு. 13 இன்ச்சுன்றது கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? சூப்பர். இப்போ இது வந்து நம்மளோட முன்பக்க அளவை குறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சோம்? 3 வச்சோமா? கரெக்டாக அடித்து திருப்புனா 3 இன்ச்சு, அதையும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சோம். இதோட ப்ளஸ் 1 இன்ச்சை மட்டும் ஆட் பண்ணணும் இந்த கீழே உள்ள டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம லைன் பண்ணிக்கலாம். அப்போ கீழே அதோட அளவு வந்து 4 இன்ச்சு. கழுத்தோட அளவு வந்து 3 ப்ளஸ் 1 இன்ச்சு 4. இதுதான் நம்ம கரெக்டான அளவு. இந்த 2 சைடு அளவும் வந்து 2 பக்கமுமே எப்பயுமே 2 இன்ச்சு கிட்ட இந்த சைடும் அந்த சைடும் விடுங்க. இந்த சைடு 2 விட்டாலும் இந்த சைடு ஒரு 1.5 கிட்ட விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். கழுத்தை வரைஞ்சி நல்லா ரவுண்ட் ஷேப். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதாங்க நம்ம முன்பக்க அளவுகள் மார்க் பண்ணி இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல கரெக்டாக வி ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு நம்ம தைக்கும்போது டாட் பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்னீவனாக இல்லாமல்.
இந்த சைடு அரைஞ்சி எதுக்கு விட்டேன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சைடு நம்ம டாட் பிடிக்கும்போது துணி சுருங்கும். அந்த 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு அங்கே மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம். அப்போனா தான் நம்ம சைடு அளவு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா குட்டை நட்டையமாக முன்பக்கம் ஒரு அளவில் பின்பக்கம் ஒரு அளவில் இருக்கும். ஷேப்பாக நம்ம கட் பண்ணி முன்பக்கங்களும் கரெக்டாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதையுமே நம்ம பட்டி பகுதிக்கு நல்லா ஃபிட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். பட்டி வந்து நல்லா 2 பீஸாக கொடுத்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இதை 10 பீஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளோட ஊக்பட்டி மாட்டுவோம் இல்லையா, அது வந்து நிறைய பேர் அளவு கேட்குறீங்க. நான் ஒரு எப்பயுமே குத்து மதிப்பாக தான் இருப்பேன். ஒரு 2.5 இன்ச்சுக்கிட்ட எடுத்துக்கோங்களேன். 2.5 இன்ச்சுக்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு தாராளமாக உள்ளே மடித்து திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். நீளம் வந்து நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் எவ்வளோ துணி வைக்கிறீங்களோ அந்த ஊக்பட்டியோட அளவை பார்த்து அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 இன்ச்சுக்கிட்ட எடுத்துக்கோங்க துணி தாராளமாக இருக்கிறவங்களுக்கு. ஊக்பட்டி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கிராஸ் பீஸ், கழுத்து கிராஸ் பீஸ் வேணும் இல்லையா, அது வந்து இந்த இதிலேருந்து நம்ம எடுக்கலாம். இது நல்லா கிராஸ் பீஸானா எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இழுத்தா இப்படி கிராஸில் வரணும், ஃபுல் கிராஸில். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கழுத்தோட இதை அடித்து திருப்பும்போது பார்க்கவே நீட்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுங்க. கரெக்டாக ஒரு இன்ச்சு, ஒரு 1.25 இன்ச்சுக்கிட்ட கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிராஸ் பீஸும் நம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. பின்பக்கம் நம்மளோட பட்டி பீஸு, கைப்பகுதி பட்டிக்கே 2 பீஸ் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஊக்பெட்டி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட். நம்ம இப்போ எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்தை எதுக்காக தேவைப்படுதுன்னா வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ கட்டிங் வீடியோ சூப்பராக பார்த்தாச்சு. நாங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ, அதாவது தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங், இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். அந்த ப்ளவுஸை எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுக்குறேன். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.